வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உழவர் யூடியூப் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காய்கறி பற்றி தான். ஒரு மருத்துவ குணம் நிறைந்த முருங்கை சாகுபடி. அதாவது முருங்கை சாகுபடியிலே மரங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கை சாகுபடி. இதில் எப்படி நம்ம காய்கறிகள் இருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும், விற்பனை வாய்ப்பு வரைக்கும் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம உழவர் யூடியூப் சேனல் இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில், வெண்டைக்காய் சாகுபடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றி. அதே வயலில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாகுபடி பண்ணுறாங்க. இந்த செடி முருங்கை அப்படிங்கிறத பற்றி, அந்த செடி முருங்கையோட நம்ம எப்படி பயிரிடுறாங்க, என்ன முறைகள் எப்படி எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர்கள் சொல்கிற முழு தகவல் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம நிகழ்ச்சியில் செடி முருங்கையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக முருங்கை மரமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறது வந்து செடி முருங்கைன்ற ஒரு வகையை நாங்கள் பயிர் பண்ணுறோம். இந்த முருங்கை விதைக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது. விதை போடுவாங்க அல்லது குச்சிகள் எடுத்து நடுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க? இதற்கான காலம் எவ்வளவு? இதுக்கான அதாவது இப்போ குறுகிய கால பயிரா இல்லை நீண்ட நாள் பயிர் மாதிரி வருமா இந்த மரங்கள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. இந்த செடி முருங்கை வந்து குறுகிய கால பயிர். இது பட்டம் வந்து கார்த்திகை மாதம் நம்ம விதைக்கணும். ஊடு பயிர் வந்து கடலை பயிர் பண்ணிக்கலாம். அந்த 3 மாத இடைவெளி கேப்பில் மண்ணை முதல்ல வளப்படுத்தணும். அதுக்கு முதல்ல உழவு ஒரு 5 சால்லேருந்து 6 சால் வரைக்கும் நல்லா மண்ணை புழுதிப்படுத்தி விடணும். பிறகு எருவு தொழு உரம் போடணும். எல்லாம் தொழு உரம் போட்டு முடித்த பிறகு மஞ்சு 10 அடி அகலத்துக்கு மஞ்சு பிடிக்கணும். அந்த மஞ்சு 10 அடி கேப் இருக்கணும். அந்த இடைவெளியில் செடி வந்து 5 அடிக்கு ஒரு குழி போட்டு அதில் விதையை விதைக்கணும். ஒரு குழிக்கு 3லேருந்து 5 விதை வீதம் நம்ம விதைக்கணும். இந்த முருங்கை விதையை முதலாக பயிர் பண்ணுறவங்க கடையில் வாங்கிக்கலாம். கடையில் வந்து கிலோ 2000 ரூபா. இது இப்போ நாங்கள் வந்து சொந்தமாக பயிர் பண்ணுறதுனால இந்த செடியிலேயே நாங்கள் முருங்கையை முத்த விட்டுருவோம். அதுலேருந்து நாங்கள் விதை எடுத்துக்குவோம். இது 100 குழி அளவுக்கு 1/4 கிலோ விதை தேவைப்படும். இதற்கு தண்ணீர் எப்படி பாய்ச்ச வேண்டும்? இந்த செடி முருங்கை விதைத்திலிருந்து அறுவடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலங்கை ஆகும்? ஃபஸ்ட்டு ஈல்டு நம்ம எப்போ எடுக்க முடியும்? இந்த விதைத்ததிலிருந்து வாரம் 1 முறை அல்லது 2 முறை மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் விட வேண்டும். இதிலிருந்து 8 மாதத்தில் இதனுடைய பலன் கிடைக்கும் நமக்கு. அதன் பிறகு 4 மாதங்களுக்கு தொடர்ந்து 5 நாட்களுக்கு ஒரு முறை 100 குழி அளவுள்ள இடத்துக்கு 500 கிலோ அளவுக்கு மகசூல் கிடைக்கும். ஓகேங்கய்யா, இந்த காய்கறிகளாம் நீங்கள் விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்களே இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, இல்லை நீங்கள் கொண்டு போய் ஏதாவது மார்க்கெட்டு சந்தைகள் இந்த மாதிரி எப்படி விற்கிறீங்களா? இதற்கான விற்பனைகள்லாம் எப்படி இருக்குதுங்கய்யா? இதுவரை நாம் எப்படி பயிர் செய்வதுன்றதை பார்த்தோம். இதை நம்ம எப்படி விற்பனை செய்வதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். டிமாண்டு அதிகமாக இருக்கிற நேரத்தில் வியாபாரிகளே வந்து எங்கள்கிட்ட நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணிக்குவாங்க. மற்ற நாட்களில் நாங்களே கொண்டு போய் சந்தைகளில் ரூபாய் கிலோ வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நாங்கள் விற்பனை செய்வோம். இந்த முருங்கைக்காய் அப்படின்னாவே நிறைய பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னா என்னென்னங்க சொல்லலாம்? இந்த முருங்கை செடியினால் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. இந்த கீரை முதற்கொண்டு, கீரை வந்து உடலுக்கு ரொம்பவும் மிகவும் நல்லது.
இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. அதே மாதிரி அந்த காயிலையும், முருங்கை காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இதை நாம் அனைவரும் சாப்பிடுவது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த முருங்கை மரத்திலிருந்து பெறக்கூடிய அனைத்துமே பார்த்திங்கன்னா இலையிலிருந்து காய், பூ பார்த்திங்கன்னா அனைத்துமே பல மருத்துவ குணங்கள் இருந்தது. இந்த முருங்கைக்காய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இப்போ பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. வெளிநாடுகளுக்கே அனுப்புகிறாங்க. அந்த நம்ம கிடைக்கக்கூடிய அந்த கீரைகளை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி காய்களில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி அதற்கான ஒரு இது பண்ணி பார்த்திங்கன்னா பவுடரு இந்த மாதிரிலாம் செஞ்சு எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இருந்த முருங்கைக்காயை நீங்கள் சாகுபடி செய்கிறத எப்படி ஐயா வந்து பார்த்திங்கன்னா விளக்கமான தெளிவான இதெல்லாம் கொடுத்தாரு. தண்ணி பாய்ச்சிற முறையாக இருக்கட்டும், விற்பனை வாய்ப்பாக இருக்கட்டும், அதற்கான பயிரிடும் முறை எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஓகே நண்பர்களே, இதுபோல் நீங்களும் பயிர் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முறையாக பயிர் செய்து நம்ம விற்பனையும் முறையாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து லாபம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்க ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முருங்கைக்காய் சாகுபடி பற்றிய தெளிவான விளக்கங்கள் நம்ம நேயர்கள் கொடுத்துருக்குறீங்க. இது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க ஐயா. இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதுக்கு மிகவும் நன்றிங்க ஐயா. வளர்க விவசாயம், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம். ஓகே நண்பர்களே, முருங்கை சாகுபடி பற்றிய தெளிவான விளக்கங்கள் கூறியது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சேனலில் இருக்குது. விசிட் பண்ணுங்கள், போய் பாருங்கள், அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை பற்றிய கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலில் இன்னும் என்ன மாதிரி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் கூற நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய அந்த ஜிமெயில் ஐடியாவை தான் நீங்கள் அபவுட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. மேலும் இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம சேனலில் எப்பவும் போட்டுட்ருப்போம். நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாகவோ வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெறுவது உங்களில் ஒருவன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை.